கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை அழகான தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே பிறந்து இந்திய அளவில் புகழ் பெற்றவர்கள், ஆசிய கண்டத்தில் புகழ் பெற்றவர்கள், உலக அளவில் புகழ் பெற்றவர்கள் என்று நாம் பலரையும் குறிப்பிடலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறந்து உலக அளவில் புகழ் பெற்று தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்று நாம் சுந்தர் பிச்சை அவர்களை சொல்லலாம். 43 வயதுதான். கூகுள் என்று சொல்லப்படுகிற கணிப்பொறி தளத்தில் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று கூறுகிற அளவுக்கு உலகெல்லாம் அறிந்திருக்கிற அந்த கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராக சுந்தர் பிச்சை இன்றைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிறந்ததே சென்னையில்தான். அவருடைய உண்மையான முழுமையான பெயர் பிச்சை சுந்தர்ராஜன் என்பது. அதனை அவர் இன்றைக்கு சுந்தர் பிச்சை என்று சுருக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார். பிச்சை என்பது அவருடைய தந்தையாரின் பெயர். சென்னையில் இருக்கிற பல்லாவரத்தில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனி என்கிற நிறுவனத்தில் ஒரு மின் ஊழியராக எலக்ட்ரீஷியன் என்கிற பொறுப்பிலே வேலை பார்த்தவர் தான் அவருடைய தந்தையார். எனவே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரணமான பள்ளிகளில் படித்து தன்னுடைய சொந்த முயற்சியால், அறிவால், தேடுதலால் இன்றைக்கு அவர் உலக புகழ் பெற்றிருக்கிறார். தமிழர்களுக்கும் உலக அளவில் அவர் புகழ் சேர்த்திருக்கிறார். சென்னையில் படித்து முடித்ததற்கு பிறகு அவர் படித்த அந்த படிப்பினுடைய தொடர்ச்சியாக அவர் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் என்று சொல்லுகிற ஒரு உலோகவியல் பொறியியல் பற்றிய செய்திகளை இந்திய நிறுவனம் ஐஐடி என்று சொல்லுகிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லுகிற அந்த நிறுவனத்தில் கரக்பூர் என்கிற ஊரிலே படித்தார். அந்த படிப்பை படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாடுகளிலே இருந்தே நிதி உதவி தரப்படுகிறது. எனவே அப்படி பெற்று படித்த மாணவர்களிலே தேர்ந்தவராக கருத பெற்று அவருடைய மேல் படிப்புக்காக அவர் சான் பிரான்சிஸ்கோவுக்கு வரவழைக்கப்பட்டார். அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோவில் அவர் ஆய்வு பட்டத்தை மேற்கொண்டார். ஆனால் என்ன காரணமோ அவருடைய பிஹெச்டி ஆய்வு படிப்பு பாதியிலேயே நின்று போயிற்று. பிறகு பென்சில்வேனியா மாநிலத்திற்கு வந்து அங்கே MBA படித்து முடித்தார். அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கூகுள் நிறுவனத்தில் அவர் பணியிலே சேர்ந்தார். மெல்ல வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக ஆகியிருக்கிறார். கூகுள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் லாரி பேசுகிற போது சொல்லுகிறார், சுந்தர் பிச்சை அறிவியல் துறையில் மட்டுமல்ல, சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் என்று சொல்லுகிறோமே, சந்தைப்படுத்துதலிலும் அவர் மிகச்சிறந்தவர் என்று அவரே பாராட்டுகிறார். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகெல்லாம் பரவி இருக்கிறார்கள். உலகத்தின் பல நாடுகளிலும் நம்முடைய பிள்ளைகளினுடைய அறிவு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய செய்திதான். அமெரிக்காவிலேயே தென்னிந்தியாவிலே இருந்து சென்ற பிள்ளைகள்தான் மிக கூடுதலாக திறன் வாய்ந்தவர்களாக அங்கே இருக்கிறவர்களால் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற அந்த பழைய பழமொழியினுடைய அந்த கூறுகள், அந்த மரபு அணுக்கள் இன்னமும் நம் பிள்ளைகளிடம் இருக்கின்றன என்பதைத்தான் இவை காட்டுகின்றன. அதிலே சுந்தர் பிச்சை தன்னுடைய அறிவியல் அறிவு காரணமாக பல்வேறு விதமான புதுமைகளை கண்டுபிடித்து கூகுள் நிறுவனத்திலேயே சிலவற்றை அவர் உருவாக்கி இன்றைக்கு அழியா பெயரை அவர் பெற்றிருக்கிறார். நாம் அறிவோம், அந்த கூகுள் தளத்தில் தேடு கருவியை சுந்தர் பிச்சை தான் முன்மொழிகிறார். நாம் ஏன் மற்றவர்களையே நம்பியிருக்க வேண்டும்? இந்த கூகுளிலேயே ஒரு தேடு கருவியை ஏன் நாம் கண்டுபிடிக்கக்கூடாது என்கிற கருத்தை அவர் முன்வைத்த போது உரிமையாளரிலிருந்து எல்லோருமே அதை கொஞ்சம் அவநம்பிக்கையோடு தான் பார்த்தார்கள். அது ஒன்றும் நடக்கிற காரியமில்லை, இருந்தாலும் முயற்சிக்கலாம் என்றார்கள். முயற்சி வெற்றி பெற்றது. இன்றைக்கு கூகுள் குரோம் என்பது உலகம் முழுவதும் மிகப்பெரிய தேடு பொறியாக இருக்கிறது. உலகத்தில் 4/3 பகுதியினர் அந்த கூகுள் குரோம் என்பதை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இந்த செய்திகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைய பிள்ளைகள், ஒரு 10 வயது 15 வயது பிள்ளைகள் கூட இவற்றையெல்லாம் மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். கணிப்பொறி அறிவு என்பது இன்றைக்கு கிராமங்கள் வரைக்கும் போயிருக்கிறது.
அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் கூட நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல மிக குறைந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த கணிப்பொறி அறிவு என்பது கைதேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. இதனை பார்த்து நம் தலைமுறை பெருமைப்பட வேண்டும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் சிறுவர்களாக இருந்தபோது வானொலி பெட்டியை கூட அதிகமாக தொட அனுமதிக்கப்பட்டதில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு வானொலியை தாண்டி, தொலைக்காட்சியை தாண்டி, கணிப்பொறியும் கை அகலத்துக்குள் அடங்கி விடுகிற அந்த கணிப்பொறி வரைக்கும் எல்லாவற்றையும் இயக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் நம்முடைய சந்தேகங்களை நம் பிள்ளைகளிடம் கேட்கலாம் என்பதை விட எங்கள் வயது ஒத்தவர்கள் பேரன் பேத்திகளிடம் கேட்கலாம் என்கிற நிலையில் இன்றைக்கு பிள்ளைகள் முன்னேறி இருக்கிறார்கள். அதனால்தான் உலகத்தின் பல நாடுகள் இருகரம் நீட்டி நம்முடைய பிள்ளைகளை வரவேற்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்கள் என்று கணிப்பொறி துறை சார்பான நிறுவனங்களை நாம் எதனை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள், தமிழ் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு வியத்தகு செய்தி, ஒரு பெருமைக்குரிய செய்தி. வேறு எந்த சமூகத்திலிருந்தும் இவ்வளவு பேர் அறிவியல் துறையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று கூற முடியாது என்று சொல்லலாம். எனவே நாம் இந்த சுந்தர் பிச்சை என்கிற இன்றைக்கு பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிற அவரை எடுத்துக்கொண்டாலே மிக குறைந்த வயதில் 1972 தான் அவர் பிறந்திருக்கிறார். 43 வயதில் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தலைவராக ஆகியிருக்கிற முடிகிறது என்று சொன்னால் ஒன்றை நாம் பெருமையோடு சொல்லலாம். அது அவருடைய தனித்திறமை என்பது ஒன்று. தமிழ் இனத்தினுடைய மரபு அணுக்களில் இருக்கிற அந்த அறிவியல் பற்றிய சிந்தனை கூறு என்பது இன்னொன்று. நமக்கு இன்றைக்கு அறிவியலிலே நாம் பின்தங்கி போனோம். கண்டுபிடிப்புகள் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்களாக தமிழ் இனத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய செய்தி. பழைய சங்க இலக்கியங்களில் கூட அறிவியல் சார்ந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை எக்காரணத்தினாலோ நாம் அந்த துறையை வளர்க்காமல் விட்டுவிட்டோம். பக்தி வளர்ந்த அளவுக்கு நம் மண்ணில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அறிவியல் வளரவில்லை. தொடர்ந்து அறிவியலை வளர்த்து எடுத்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கூட நம்முடைய நாடு வந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனாலே தான் இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. எங்கோ பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒருவர் மயில்சாமி அண்ணாதுரை இன்றைக்கு பெரிய விண்வெளி ஆய்வுகளிலே ஈடுபட்டிருப்பதையும், பல்லாவரத்திலே பிறந்த சுந்தர் பிச்சை இன்றைக்கு கூகுள் நிறுவனத்தில் தலைவராக ஆகியிருப்பதையும் பார்க்கிற போது தமிழர்கள் என்கிற முறையில் உலகெல்லாம் வாழும் தமிழர்கள் அனைவரும் இன்றைக்கு பெருமைப்படுகிறோம்.